நான் இங்கே விழுந்த ஓட்டுலையும் நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் பன்னீர்செல்வமும் ரெட்டையிலையும் இருந்ததுனால ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டின்னு ரெட்டை தலைமைங்கனால தான் ஓட்டு கிடைக்குதுன்னு சொல்லும்போது இதை சொல்லக்கூடியனா அதை சொல்லலைன்னா ஒரு ஜாதிக்கு ஒரு நிதி நான் பேசிடக்கூடாது. அருந்ததியர்களே எதிராக போயிட்டாங்க. அருந்ததியர்கள் எதிராக போகிறதுக்கு எடப்பாடி தலைமை அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதும் ஒரு காரணம். கையை வெட்டினாலும் ரெட்டையிலே மாற்ற மாட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு அவர் மெயினாக எதை யார் மைண்டில் வச்சு பண்ணுறாருன்னா சிறுபான்மை வாக்குகள் தனக்கு வரும் அப்படின்னு என்ன. அப்போ முஸ்லீம் சிறை கைதிகளை விடுதலை பண்ண சொல்லி சீமான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு வந்து 3% மீண்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க. பாஜக விட்டு வெளில வரதே தனக்கு ஒரு மெரிட் கிடைக்கும். தாங்க கிறிஸ்தவர்களுக்கு 3% மீண்டும் கொடுக்கணுங்கிற சொல்லுங்க. முஸ்லீம் சிறை கைதிகளை விடுதலை இல்லைங்க. அவர் பிஜேபி விட்டு வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கிறாரு. Nobody is taken for granted in politics. பன்னீர்செல்வம் நாகாலாந்து திரிபுராவுக்கு வாழ் தெரிவிக்கல பார்த்தீங்களா? அப்படி எஸ் நம்ம மைன்யூட்டாக மைக்ரோவாக பார்க்கணும். நம்ம விருப்பங்கிறது வேற, டேட்டாங்கிறது வேற. டேட்டா வச்சு தான் பேசணும். இப்போ ஒரு வேளை அவர் கூட்டணி போகிற மாதிரி இருந்தேன்னா இவ்வளோ அனுப்புகிறோம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த எங்க ஏற்கனவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, தோத்து போன அணிங்க. என்னங்க நீங்க திரும்ப 40% வந்த ஒரு அணி தானே. அதைத்தான் இவர் காலி பண்றாரு. வன்னியர் அங்கே காவேரி கரையில் கொஞ்சம் இருக்காங்க, ஒரு 10-12,000 ஓட்டு இருக்கும். விழுந்திருக்குங்கிறனால நம்ம உண்மையை சொல்கிறோம். நம்ம உண்மையை சொல்லி தான் நிற்கிறோம். உண்மையை சொல்லாமல் நம்ம நிற்க முடியாதனால தான் வன்னியர் ஓட்டு விழுந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிறோம் சொல்கிறோம். கெட்டு விழுந்தா நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு சொல்லிடலாம். டெயில் விழுந்தா பேசாமல் இப்படி திருவிழா நாகாலாந்துக்கு நான் ஆதரவு தெரிவிச்சோம் இல்லை, வாழ் தெரிவிச்சோம் இல்லை, நான் தெரிவிச்சோம் இல்லை, நான் உங்கள் ஆள் தானேன்னு நாடகத்தை போட்டுக்கலாம். இப்படி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. வணக்கம், வெல்கம் டு FTP தமிழ். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எடப்பாடி started to ditch. One must be very alert in politics. Regarding one must be எடப்பாடி பழனிசாமி, ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். மோடி இவர்கிட்டெல்லாம் ஏமாந்துடக்கூடாதுங்கிற புள்ளியில் தான் நாங்கள் எங்களோட கருத்தை முன் வச்சுட்ருக்கோம். எங்கள் டீம் அதை தான் செய்துட்ருக்குது. அதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாரு. அதுக்கு வந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். மோடியும் அலர்ட்டுங்கிறதுக்கு இந்த சிடிஆர் நிர்மல்குமார் மேட்டர்லே உதாரணமாக எடுத்துக்கலாம். நிச்சயமாக நான் இது உதயநிதி ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் வாங்கி மோடியை பார்த்துட்டாரு. என் நண்பர் பாக்ஸர் ஜெயக்குமார் சென்னை வரும்போது மோடியை பார்ப்பார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார். சொல்லி எவ்வளவோ நாள் ஆகுது, இன்னும் எடப்பாடி பழனிசாமியை அதில் மோடியை பார்க்க முடியல. ஸ்டாலின் பிறந்த நாள் ஒரு பிரதமர் முதல்வருக்கு ட்வீட் போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிங்கிறாரு, என்டிஏன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். நம்ம எந்த அவருக்கு ட்வீட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வேளையில் என் கண்ணுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சம்மந்தப்பட்டவங்க பார்த்து எதாவது இருந்துன்னா சொல்லலாம். அடுத்தபடியாக 50-50 தான் மதிக்கிறாரு. மதுரை ஏர்போர்ட்டில் அப்படி தான் மதித்தார். இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் அப்படி தான் மதித்தார். குஜராத்தில் பதவியேற்புலாவுக்கு அப்படி தான் 2 பேரும் அழைக்கப்பட்டாப்புல. அப்போ ஒரு சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஒரு தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமியை மோடி மதிக்கலைங்கிறது தான் நம்ம சொன்னோம். நீங்கள் கடைசி நேரத்தில் டிச் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு ஏதோ நீங்கள் ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவர் மாதிரியும் நீங்கள் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரியும் அவரை சார்ந்தவங்க சீனை போட்டாங்க. அது பெரிய சீனு. ஐயோ, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்கணும். இடம் ஆனால் தெளிவாக தெரியும். அவங்களாவது போடுறாங்கங்க, கொஞ்சம் நடுநிலையாளர்னு கொஞ்சம் பேர் வராங்க. எவிடன்ஸே இல்லாமல் என்னத்தை சொல்ல, என்ன வார்த்தையை சொல்ல, பேதமையில பேசுறாங்கன்னு சொல்றாங்களா, அறியாமையில பேசுறேன்னு சொல்றதா, என்ன வார்த்தையை சொல்ல? எடப்பாடி எங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க வந்து மும்முனை போட்டிக்கு தயாராயிட்டாங்க. அவங்க எங்க சகோதரர்கள், அவங்கள நான் சொல்லலை, வேற ஆட்களை சொல்றேன். 2019 ஒரு சீட்டு கூட எடப்பாடி பழனிசாமியால் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல. இபிஎஸ் ப்ளஸ் ஓபிஎஸ்ஸால் ஒரே ஒரு சீட்டு இங்கே தேனியில் கன்வெர்ட் ஆச்சு. அதில் 50% கொடுத்துடலாம். பண்ணியிருக்க ஏரியான்னு நான் பார்க்கல. இந்த ஏரியாவிலையும் நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில் பன்னீருக்கு ஒரு ஓட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஏரியாவிலையும் எடப்பாடிக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு சொல்லலைன்னா நம்ம நியாயமாக சொன்னதாகாது. ஸோ ரவீந்திரநாத் குமார் வெற்றி அதில் வந்து எடப்பாடிக்கும் ஒரு பங்கு கொடுத்துடலாம். பன்னீருக்கு மகந்தான்னாலும் பங்கு கொடுத்துடலாம். ஏன்னா நான் இங்கே விழுந்த ஓட்டுலையும் நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் பன்னீர்செல்வமும் ரெட்டையிலையும் இருந்ததுனால ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டின்னு ரெட்டை தலைமைங்கனால தான் ஓட்டு கிடைக்குதுன்னு சொல்லும்போது இதை சொல்லக்கூடியனா அதை சொல்லலைன்னா ஒரு ஜாதிக்கு ஒரு நிதி நான் பேசிடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை. ஸோ
அந்த அளவுக்கு தான் ஒரு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி மிக மிக சொற்பமாக 2 பேரும் சேர்ந்து ஒரு சீட்டு தான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி மதித்து மோடி ஏமாற தயாரில்லைங்கிறது 100க்கு 100 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ இவங்க வந்து எங்ககிட்ட வந்து தானே ஆகணும், எங்ககிட்ட அந்த ஊடகத்தில் பேசுகிறவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து எப்படி தரவு இல்லாமல் இவர்களால் பேச முடியுதுன்னு. இப்போவும் அதே டோனில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பாருங்கள், எடப்பாடி எப்படி பிஜேபி எதிர்க்கிறாரு பாருங்கள். சிடிஆர் நிர்மலை புல் பண்ணிட்டாரு, இன்னொரு 4 நிர்வாகிகள் புல் பண்ணியிருக்காரு. அவங்க ஐடிவிங்கெல்லாம் எப்படி அடிக்கிறாங்க அண்ணாமலையை அப்படின்னு சொல்ல அடிக்கட்டு. குஜராத் வெற்றிக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாரா? இல்லைல்ல. பட்ஜெட்டை பாராட்டினாரா? இல்லைல்ல. ஈரோடில் பிற ஜாதிகள் வாக்கு இல்லைன்னு பூத் வைஸாக பிஜேபி ஸ்ட்ராட்டஜி டீம் டெல்லியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜிக் டீம் வந்து புரிஞ்ச பிறகு இவரை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிற முடிவு ரவீந்திர சாமி டீம் சொல்கிறது கரெக்டு தான் புரிஞ்ச பிறகு தன்னோட பலகீனத்தை மறைக்கிறதுக்கு திரிபுரா நாகாலாந்துக்கு வாழ் தெரிவிக்கிறார்ல, அது ஃபால் வீழ்ச்சி சார். அப்படி மேன் ஹாஸ் ஃபாலன் லைக் தட். எதுக்கு ஒரு வாரத்தில் பிஜேபி நிர்வாகிகளை அதிமுக இழுக்கிறாரு? அதுவும் வரும்போது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை விட்டு சொல்கிறாரு. அது லோக்கலாக அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமின்னு தான் அதை பார்க்கணும். பாஜக புள்ளியில் மோடி அவர் பாராட்டியிருக்கிறாருன்னா அவர் விழுந்துட்டாரு. பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் வந்து இவருக்கு பிரஜாதிகள் மத்தியில் ஆன்டி அண்ணாமலைன்றீங்க. பாஜக ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து பிரஜாதிகள் மத்தியில் இவருக்கு சுத்தம். அந்த வார்டுகளெல்லாம் 500-700 ஓட்டில் தோற்றுருக்கிறாரு. வெள்ளாளக்குன்று வார்டுலையும் வன்னியர் வார்டில் நல்லா ஓட்டு எடுத்துக்காரு. நம்ம அதை ஒத்துக்கணும். 10 ரூபா கொடுத்தது வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. நம்ம நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். அதெல்லாம் அவங்க ஈரோட்டில் வந்து வன்னியர் வெள்ளாளக்குன்று 2 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வட இந்தியர்கள் பௌத்துலேயும் கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்கு, கொஞ்சம் பரவாயில்லாமல் விழுந்திருக்கு. இந்த செக்ஷன் தான் தெளிவாக நம்மளோட ஸ்டேட் அனலிஸ்டோட பூத் வைஸ் அனலிசிஸில் இதுதான் நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து பிஜேபி டெல்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் கையிலையும் இது இருக்குது. அவங்களும் இதை பார்த்துட்டாங்க. அதனால தான் அண்ணாமலை வந்து பிஜேபி தலைமை அதை வந்து அண்ணாமலையை என்கரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் நான் லீடருங்கிற வார்த்தை அண்ணாமலை வாயிலிருந்து வருது. இதற்கு முன்னே அந்த வார்த்தை வந்ததில்லை. நான் ஒரு லீடராக செயல்படுவேங்கிற வார்த்தை அண்ணாமலை கையில் வருதுன்னா அது அவங்க டெல்லி தலைமை வந்து எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியாதுங்கிற ஏற்கனவே நம்ம சொன்ன செய்தியை அப்படியே வந்து சீயிங் இஸ் பிலீவிங். ஈரோடு இடைத்தேர்தல் வந்து அதை நிரூபிச்சுட்டு, நான் இடைத்தேர்தலை பொது தேர்தலுக்கு பொருத்தி பார்க்க மாட்டேன். பட் ஒரு சீட் ஓட்டு எப்படி ஆயிருக்குங்க போது பூத் வைஸ் அனலைஸ் பண்ணும்போது சில வெள்ளாளக்கவுண்டர் பூத்தில் நல்ல ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ வெள்ளாளக்கவுண்டர் பூத்தில் உள்ள ஓட்டுகளெல்லாம் அசஸ் பண்ணி பார்த்து இந்த ஓட்டு இல்லைன்னா டெபாசிட்டே இவருக்கு வராது, 13% ஓட்டு தான் வரும், 12% ஓட்டு போயிடும், 13% ஓட்டு தான் வரும் தமிழக அளவில்ங்கிறத அவங்க தெளிவாக உணர்றாங்க. அப்போ முதுகுளத்தூர்லையோ உசிலம்பட்டியிலையோ இந்த தேர்தல் வந்திருந்தேன்னா ரெட்டையில வச்சுட்டு 10% ஓட்டு கூட இவர் ததிக்குணத்தம் போட்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமிங்கிற புள்ளியை அவங்க உணர்றாங்க. சரி, கொங்குல சீட் கன்வெர்ட் ஆகும்னா கொங்குலையும் இது அருந்ததியர்களே எதிராக போயிட்டாங்க. அருந்ததியர்கள் எதிராக போகிறதுக்கு எடப்பாடி தலைமை அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதும் ஒரு காரணம். கையை விட்டுனாலும் ரெட்டையிலையை மாற்ற மாட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் ரெட்டையிலைக்கு போயிட்டாங்க. இன்னொரு காரணம், ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரா நாம் தமிழர் சீமானை பயன்படுத்தியும் அவங்க அதை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. பட் சீமான் வந்து ஈர்ப்பு சக்தியோட ஒரு ஃபோல்ஸாக நிற்கிறனால அந்த விஷயமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ கொங்குல பிரமொழியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை நம்புறதை விட ஜெயலலிதாவுக்கு அதிமுக செத்து போச்சு, ஜெயலலிதாவுக்கு ரெட்டையில என்னைக்கே காஞ்சி சருகாய் போயிட்டு அந்த ஜெயலலிதாவுக்கு ரெட்டையிலையை நம்பின பிறமொழியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையிலையை கசைக்கு புழிஞ்சு தூரத்துக்கு போட்டுட்டாங்க. வட இந்தியர்கள் மட்டும் மோடி படத்தை போட்டனால கொஞ்சம் போட்டாங்க. இப்போ 2024 19 ரிசல்ட் தான் வருங்கிறத பாஜக தலைமை புரிஞ்சுக்கிட்டனால இலக்குதுக்கு என்ன இருக்குன்னு சும்மா இறங்கி அடிக்கிறாப்புல அண்ணாமலையும் அதை இறங்கி அடிக்கிறாப்புல கோயில்பட்டியில் இது கொடும்பாய் கொளுத்துறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை ஆரம்பிச்சுட்டது இவர் தானே, எடப்பாடி தானே? எடப்பாடி தான் இதை ஆரம்பிச்சு விட்டதுங்க உண்மை. டெல்லிக்கு அந்த ஜால்ரா அறிக்கையை விட்டுட்டு இங்கே அண்ணாமலைக்கு எதிராக அந்த அறிக்கையை கொடுத்து இதை ஆரம்பிச்சு விட்டது அவர் தான். சார், இதில் வந்து நீங்கள் இந்த ஜாதி வரும் அந்த ஜாதி வரும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒரு சைடு விட்டுருங்க. ஆனால் அவர் மெயினாக எதை யார் மைண்டில் வச்சு பண்ணுறாருன்னா சிறுபான்மை வாக்குகள் தனக்கு வரும் அப்படின்னு என்ன. அப்போ முஸ்லீம் சிறை கைதிகளை விடுதலை பண்ண சொல்லி சீமான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு வந்து 3% மீண்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க. பாஜக விட்டு வெளில வரதே தனக்கு ஒரு மெரிட் கிடைக்கும். தாங்க கிறிஸ்தவர்களுக்கு 3% மீண்டும் கொடுக்கணுங்கிற சொல்லுங்க. முஸ்லீம் சிறை கைதிகளை இல்லைங்க, அவர் பிஜேபி விட்டு வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கிறாரு. பிஜேபி விட்டு வெளியே வந்தால் ஜாதிய முரண்பாடு தன்னை சுத்தமாக காலி பண்ணிடும், ஒரு வெள்ளாளக்கவுண்டர் கட்சியாட்டு போயிடும்னு அச்சப்படுறாருங்க. அதனால தாங்க திரிபுரா நாகாலாந்து இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வரட்டு வந்தால் நம்ம அப்போ ஜாதிய முரண்பாடா மத முரண்பாடான்னு அப்போ பார்த்துருவோம்.
பிஜேபி விட்டு வெளியே வரும்போது ஜாதிய முரண்பாடா மத முரண்பாடான்னு 2024 எலெக்ஷனை நம்ம நாள் குறித்து பார்த்துருவோம். நீங்கள் வந்து அவர் வெளில வருவாருன்றீங்களா வரமாட்டாருன்றீங்களா? அது அவருக்கு தாங்க தெரியும். அவர் அங்கே வந்து பாம்புக்கு வாலையும் மீனுக்கு தலையும் காட்டுறதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை உண்டுல்ல. நம்ம இது ஆஃப் எப்படி ஆஃப் ஃபுல்லுன்னு பார்த்துக்கிட வேண்டியதான். மோடி கூட்டணி வேணும்னு சொன்னால் நம்மளை பாராட்டியிருக்கிறாரு, நம்ம கூட தான் இருப்பாரோ, சரி அவர்கிட்டையும் ஒரு 15% இருக்குது, அவரையும் பன்னீரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் தோல்வியை ஒத்துக்கிடாமல் எவ்வளோ பண்ணி பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு 5-6 சீட்டாவது வருதான்னு பார்ப்போமான்னு மோடி நினைப்பார். இங்கே அண்ணாமலை இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தெளிவாக நம்மளை பண்ணுறது வந்து கடைசியாக தன்னோட வேலையை காட்டுறது பண்ணுறாருன்னு அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே மோடிக்கிட்ட நாகாலாந்து திரிபுரா வாழ்த்தி நம்ம உங்கள் கூட தான் இருப்போங்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டுறாரு. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். பன்னீர்செல்வம் நாகாலாந்து திரிபுராவுக்குன்னு வாழ்த்து தெரிவிக்கல பார்த்தீங்களா? அப்படி ஆமாம்ல. எஸ் நம்ம மைன்யூட்டாக மைக்ரோவாக பார்க்கணும். நம்ம விருப்பங்கிறது வேறு, டேட்டாங்கிறது வேறு. டேட்டா வச்சு தான் பேசணும். நம்ம விருப்பத்தை பேசுகிறவங்க ஏமாந்துருவாங்க. நான் டேட்டா வச்சுட்டு பேசுகிறனால 10 கேட்டு சரியாக வருது. அப்போ வந்து இந்த ஊடகங்களில் இந்த பிஜேபி பன்னீர்செல்வத்தை கைவிட்டுட்டாங்க, பிஜேபி நம்பி போன பன்னீர்செல்வம் நட்டத்தில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறோம். அந்த நரேட்டிவ் அவர் நம்பிட்டார்னு அர்த்தமா? நிச்சயமாக அவர் வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். அது பத்திரிகையில் செய்தியாக வராமல் கூட இருந்திருக்கலாம். பத்திரிகையில் செய்தி வரக்கூடிய அளவுக்கு திரிபுரா நாகாலாந்து வெற்றியை பன்னீர்செல்வம் பாராட்டுங்கிறத நண்பர் ஜென்ராம் உணர வேண்டும், நண்பர் சவுக்கு சங்கர் உணர வேண்டும், அதன் மாதேஷ் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும். தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம், அது நமக்கு தெரிய வராது. எடப்பாடிக்கு தான் பாஜக தேவைங்கிறனால வலிஞ்சு கட்டிட்டு போய் குஜராத்தை வெளிப்படையாக பாராட்டுவதவர், பட்ஜெட்டை பாராட்டுவதவர் பாராட்டுறாரு. இப்போ இதை மறைச்சிக்கிட்டு ஜென்ராம், ஜெகத் கஸ்பார், கோட்டலா எடப்பாடி பாஜகவை பார்த்தீங்களாம்பார். அவர் அங்கே வந்து ஒரு ஜால்ராவை தட்டிக்கிட்டு தான் அங்கே நிற்கிறாரு. சரி சார், அப்போனா இப்போ ஒரு வேளை அவர் கூட்டணி போகிற மாதிரி இருந்தேன்னா இவ்வளோ அனுப்புகிறோம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த எங்க ஏற்கனவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, தோத்து போன அணிங்க. என்னங்க நீங்க திரும்ப 40% வந்த ஒரு அணி தானே, அதைத்தான் இவர் காலி பண்ணுறாரு. 40% வந்த அணியில் முதல்ல வடக்க 20 தொகுதிக்குள்ள ஒரு ஃபோல்ஸாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் போகக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் நடக்குது. அடுத்தால பாஜகவால் தான் தோத்தோம், பாமகவில் தோத்தான்னு சிபி சண்முகம் ஓப்பனாக பேசி ஒரு வேலையை காட்டுறாரு. அடுத்தால இரட்டை தலைமை ஒற்றை தலைமைன்னு பன்னீர்செல்வத்தை நீக்கிற வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒற்றை தலைமை, சமூக நீதியை சூறையாடக்கூடிய தலைமை, ஜாதிய கட்சிகள் ஜாதிய அமைப்புகளிடம் அதிமுக சிக்கிக்கிட்டுங்கிற தோற்றத்தை கொடுக்கும். அது பிரஜாதிகளை விரட்டி விடும், பிரஜாதிகள் ஆதரவு வராதுங்க நம்ம சொன்னோம். அது 2024 தெளிவாக புரியும். ஆனால் ஈரோடு கிழக்கிலே வந்து பிரஜாதிகள் வார்டுகளில் வாக்கு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வெறும் வெள்ளாள கவுண்டர் ப்ளஸ் வன்னியர், நம்ம இந்த வன்னியருங்க தான் மறைச்சி பேசலாங்க. வன்னியர் அங்கே காவேரி கரையில் கொஞ்சம் இருக்காங்க, ஒரு 10-12,000 ஓட்டு இருக்கும். விழுந்திருக்குங்கிறனால நம்ம உண்மையை சொல்கிறோம், நம்ம உண்மையை சொல்லி தான் நிற்கிறோம். உண்மையை சொல்லாமல் நம்ம நிற்க முடியாதனால தான் வன்னியர் ஓட்டு விழுந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிறோம் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சேலம் தருமபுரி பகுதியை தவிர மற்ற பகுதி வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வன்னியராகவே நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசியிருக்க நேரத்தில் அண்ணாமலை, கடம்பூர் ராஜு, ஜெயக்குமார் போன்றவர்கள் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கூட்டணி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இவங்க என்ன ஒரு வேளை இப்போ ஜெயலலிதா முன்ன 2004 கூட்டணி போகாமல் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒத்துராத பாஜக தலைவர்கள்லாம் மார்ஜினைஸ் பண்ணி தான் கூட்டணி போவாங்க. அந்த மாதிரி எடப்பாடி ட்ரை பண்ணுறதா? எங்க அவர் என்ன சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியாங்க இருக்கிறாரு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதுக்கு? அதான் அண்ணாமலை நான் வந்து லீடர்னே அடிக்கிறாருங்க. டெல்லி கன்கரன்ஸ் இல்லாமலாம் லீடர்னு அடிப்பார். அதுவும் வந்து பிஜேபிக்கு மோடிக்கு லாபமான ஒரு இது தான். அதைத்தான் அண்ணாமலை பண்ணுறாரு. சரி, நாங்கள் மேஜர் பார்ட்னராக இருப்போம்னு சொல்கிறாரு. சொல்ல வேண்டியது தானே, நாங்கள் தான் அங்கே முடிவு பண்ணணும், நாங்கள் தான் மேஜர்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வரல, ஏற்கனவே சொன்னவங்க தான். ஆனால் இன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறதா சொல்ல வேண்டாமான்னு டாஸிங் த காயின் அண்ட் சூஸிங் த ஃபோரம். ஹெட் விழுந்தா நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு சொல்லிடலாம், டெயில் விழுந்தா பேசாமல் இப்படி திருவிழா நாகாலாந்துக்கு நான் ஆதரவு தெரிச்சோம்ல, வாழ் தெரிச்சோம்ல, நான் தெரிச்சோம்ல, நான் உங்கள் ஆள் தானேன்னு நாடகத்தை போட்டுக்கலாம். இப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி இருதலி கொள்ளி எறும்பாக இருக்கிறாங்க. நான் தான் பாடுனானே, கடவுள் பாதி மிருகம் பாதி, அந்த வேலையை தானே இப்பவும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பலகீனமாக இருக்கிறாங்க. கூட்டணி இருக்குன்னு சொல்கிறது பலகீனம். இவங்களை நம்பி நீங்கள் உட்பட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை கூட அவங்க வந்து நட்டாட்டில் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கர் நிலைமையெல்லாம் இவர பெரிய பிஜேபி எதிர்ப்பில் பெரிய வீரர். நாங்கள் சகோதரர் சவுக்கு சங்கர் சொன்னோம், அவர் மண்குதிரை இங்கே பிஜேபி எதிர்ப்பில்ன்னு நம்ம சொன்னோம். பட் சிமன் ஸ்ரீராமன் இவர்
நம்ம பாண்டே அவங்க கருத்து இப்போ ஒத்து போகுது. அவங்க எப்படினாலும் ஒன்றா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கருத்துக்கு அது ஒத்து போகுது. நாமளும் வேண்டான்லாம் சொல்லலைங்க. நாம் தமிழிசை ஏமாந்த மாதிரி அண்ணாமலை ஏமாந்துடக்கூடாது. பாஜக ரெட்டை இலக்கத்தில் நிற்கணும். 12 சீட்டாவது தாமரையில் நிற்கணுங்கிறதான் நம்ம நோக்கம். 12 நம்ம ஒரு பாயிண்ட், அதுக்கு மேலே போகாண்டாம். 12 ஒரு பாயிண்ட் நிற்கணுங்கிறது. 12 சீட்லாம் பிஜேபி கொடுத்தா அவங்க கேடர்ஸ் ஏற்றுப்பாங்களா சார்? எங்க நீங்கள் எது கொடுத்தாலும் தோக்க தான் போகுது. அவங்கள வச்சு ஒரு சீட்டு கூட வரல. அந்த தேனி சீட்டு மட்டும்தான் வந்து இன்னும் கெமிஸ்ட்ரியை ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருக்காப்புல. ஒன்று கொஞ்சம் சீட்டாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ராம்நாடு மைக்ரோ மேனேஜ் பண்ணி பிஜேபி ஒன்று பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. தேனி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. தென்காசி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு கொஞ்சம் இடங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லாத்தையுமே தூக்கி போட முடியாது. மோடி வந்து வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட்டு. மோடி லாயலிஸ்ட் வந்து மோடி தோல்வியை ஒத்துக்கிடாத மோடிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கன்னும் பாசிட்டிவாக பண்ணணுங்கிறது தான் மோடி லாயலிஸ்டோட நோக்கமாக இருக்க முடியும். அதுக்கு நிறைய மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க கையில் இருக்குது. அந்த வகையில் ஏதாவது வெற்றியை கொடுக்கணுங்கிறது ஒரு புள்ளி. ரெண்டாவது, இன்னும் எப்படியா 3% ஓட்டில் இருக்கணும். இப்போ வந்து ஜாதிய முரண்பாடு தெளிவாக தெரியுது. ஜாதிய முரண்பாடு வெறும் வெள்ளாள கவுண்டர் கட்சி அந்நிய கவுண்டர் கட்சியாட்டு ஆக்கிக்கிட்டு சுத்தம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் இந்துத்துவா பார்ட்டி தேவைப்படுது. அவங்க ஜாதி சமூக நீதி சூறையாடல் ஜாதிய முரண்பாடை டைல்யூட் பண்ணதுக்கு தான் பாஜக தேவைப்படுது. அதை வெளிப்படையாக காட்டுறாங்க ஜெயக்குமாரும் கடம்பூர் ராஜுவும். எடப்பாடியும் அதை அங்கே மோடிக்கு ஆதரவு தெரிவித்து காட்டுறாரு. அப்போ இதை பயன்படுத்தி ஏன் அண்ணாமலை 12 சீட்டு வாங்கக்கூடாது? வானதி சீனிவாசன் போன்றவங்கள்லாம் அதில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் உள்கையை அங்கே போயிடக்கூடாது. 12 சீட்டு இதை முடிச்சுட்டுப்பா. வானதி சீனிவாசன் அம்மையாரை பற்றி ஒரு தகவலை சொல்லிடணும். நீங்கள் பாஜக உங்களை நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்கையாக போயிடாமல் பாஜக 12 சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசன் அவங்களும் துணை புரியணுங்கிறது தான் நம்ம நோக்கம். 12 சீட்டு வாங்கும்போது ரெட்டையிலே எடப்பாடி கையில் கொடுத்துடணும். அதெல்லாம் எதுக்கு வம்சி? இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம் வம்சி. அல்டிமேட்டாக அதுதானே எங்கள் ப்ரைஸ், எட்டையில தானே வம்சி. அதெல்லாம் வரட்டு. நம்ம ஏன் ஃபார் ஃபெச்சாக போகிறோம்? இருக்கட்டும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது அமர் பிரசாத் ரெட்டி வந்து 2 நாளாக கொடுத்துருக்க பேட்டிலாம் நிச்சயமாக அண்ணாமலை வாய்ஸை தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் எங்கள் டச்சில் இருக்காங்க. நாங்கள் நினச்சாலும் இது பண்ணுவோம், நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க, நாங்கள் தான் முடிப்போம் அப்படின்னு சவால் விடுறாரு. ஃபஸ்ட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் யாரோ பிஜேபிக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஒரு ஃப்ரேவ் ஃபேஸ் காட்டுறதுன்னு நான் பார்க்குறேன் வம்சி. சீயிங் இஸ் பிலீவிங். பன்னீர் தரப்பு வந்து இப்போ நான் பன்னீர் வாழ்த்து சொன்னீங்க. ஆனால் அவங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக கண்டெஸ்ட் பண்ணாமல் போனது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்துச்சு. அண்ணா பிஜேபி எனக்கும் அது வருத்தம் தான். பத்தனந்திட்டாவில் கோனியில் சுரேந்திரன் ஃபைட் பண்ண மாதிரி அண்ணாமலை அதுக்கான ஃபைட்டை பண்ணியிருக்கணும். பட் அண்ணாமலை அதுக்கு தயாரானார். எந்த புள்ளி அவரை கட்சி தான் அது கூட்டு முயற்சி கலெக்டிவ் டிசிஷன் அதில் எந்த புள்ளின்னு தெரியுது. ஓகே, அவரால் அது முடியலை. அண்ணாமலை அதுக்கு தயாராக தான் இருந்தார். நான் சந்திக்க வரும்போது அவர் தயாருங்கிற புள்ளிக்குள்ளே தான் அவர் தயாராகி வந்தார். அதனால் அந்த இடத்துல ஒரு கலெக்டிவ் டிசிஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாமல் போயிட்டு தான் நினைக்கிறேன். மற்றவங்க அதில் அண்ணாமலையே எல்லாரும் நடிக்கிறாங்க. அண்ணாமலை மேலே ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வந்துச்சுல பன்னீர் தரப்புக்கும் அண்ணாமலை. நிச்சயமாக அந்த மிஸ்ட்ரஸ்ட் இன்னைக்கு வந்து பன்னீர் அவருடைய தாயார் மரணத்துக்கு அண்ணாமலை போனதில் அதில் பேசுனதில் வந்து அந்த மிஸ்ட்ரஸ் போயிருக்கோம். ஒரு அனைத்து ஜாதிகள் வாக்கும் அதிமுக கிடைக்கணும்னா அது ஒரு ஜாதி தலைமையாட்டு சமூக நீதியை சூறையாடக்கூடிய தலைமையாட்டு எடப்பாடி பழனிசாமி கேபி முனிசாமியின் கூட்டு சதிக்கு அது பெயரக்கூடாதுங்கிறத அண்ணாமலை உணர்றாரு. அதற்கு வந்து இன்னைக்கு பன்னீர்செல்வத்தோட அவசியமும் தேவையும் முக்கியங்கிறத அவரோட பேச்சுகள் இன்னைக்கு தெரியப்படுத்துது. ஓகே, அதாவது உங்களுக்கு ரொம்பவும் பழக்கமான மயிலாப்பூர் ஆட்களும் வெப்பேரி ஆட்களும் இப்போ மயிலாப்பூர் ஆட்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இப்போ எடப்பாடி கிட்ட இது பண்ணி ஒரு விரிசல் இருந்ததால் வெப்பேரி ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வெப்பேரி ஆட்கள் எடப்பாடியை நம்பலாமா? வெப்பேரி ஆட்கள் வந்து ஹோமோஜினியஸ் என்டிட்டி தான். பல ஜாதி இருந்தாலும் அவங்க ஹோமோஜினியஸ் என்டிட்டி தான். மயிலாப்பூர் ஆட்களுங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான். அதான் வந்து ஒரு ஜாதியை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு ஒரு தம்பி சொன்னது. நான் அதை வந்து அந்த தம்பியோட கருத்தை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன். மயிலாப்பூர் ஆட்கள் நீங்கள் சொல்கிறதுல இப்போ மோடி வந்து நெஹ்ருவோட போல் போறணுன்னு குருமூர்த்தி நினைப்பார். ஏன்னா மோடியை சீஃப் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணது அந்த அன்னைக்கு அத்வானி சில குறுக்கு சால்கள்லாம் ஓட்டும்போது செய்தது வந்து குருமூர்த்தி தான். ஆனால் சுப்பிரமணிய சாமி மோடி இவ்வளோ போல் பெற்றிருக்கிறாருங்கிறத வந்து தாங்க முடியாத ஒரு நபராக இருக்கிறாரு. அந்த மாதிரி மயிலாப்பூர் நம்ம சொல்லக்கூடியவங்க வந்து ஹெட்ரோஜீனியஸ் என்டிட்டி தான். அதில் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. அதனால தான்
கால நேரம் வரும்போது அவங்களும் உண்மையை உணர்ந்துக்கிடுவாங்கங்கிற புள்ளியில் நான் அவங்கள யார் மேலே நான் விமர்சனங்களை வைக்கல. அது வந்து காலம் வரும்போது அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. ரவீந்திரன் துரைசாமியோட கருத்து மோடியை கூட எடப்பாடி பழனிசாமி சரியான தருணத்தில் டிச் பண்ணக்கு தயங்க மாட்டாருங்கிற கருத்தோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நான் கருதினேன். அந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் உணர்கிறேன். வெவ்வேறு ஆட்கள் வந்து எடப்பாடி வராரு பாருங்க, திராவிட கொள்கையை அடுத்து எடப்பாடியை தூக்கி விடுப்பார், பிஜேபி தனித்து விடப்படும் அப்படின்ற பெரிய ஆட்களை பொறுத்தளவில் அவங்க கலைஞருக்கு எதிராக வைகோ தான் தமிழினத்தின் காவலருங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதும் நம்ம பார்த்தோமே. அது அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பேசுவாங்க. இப்போ ஸ்டாலின்கிட்ட நல்லா இருக்கிறாப்புல. ஸ்டாலின் வந்து ஒரு மரியாதையை ஐயா வீரமணி அவர்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லும்போது வந்து அவங்க திமுக சைடில் தான் இருப்பாங்க. ஏன் வெவ்வேறு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் உள்ள திருமாவளவனே தேராது எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணியே இல்லைங்கிறத புள்ளியை சொல்லிட்டார்ல. அப்போ வெப்பேரி, மயிலாப்பூர் இவங்களோட கருத்துருவாக்கியம் தாண்டி ரவீந்திரன் துரைசாமி ஸ்கூல் ஆஃப் தாட், எங்கள் டீம் சொல்லக்கூடிய அந்த வன்னியருக்கும் நாடாருக்கும் தான் வெள்ளாள கவுண்டருக்கும் ஒரு சில இடங்களில் முக்கலத்தோருக்கும் தான் எதிர்ப்போட்டுங்கிற அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து திருமாவளவனுக்கு கள யதார்த்தம், கிரவுண்ட் பொலிட்டிக்ஸு. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு, 2011 சொன்னார், நம்ம கேட்காம போய் ஏமாந்துட்டோம், ரவிக்குமார் அவரோட பேச்செல்லாம் கேட்டு ஏமாந்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கும் அண்ணன் தெளிவாக சொல்கிறாரு, களத்துலேருந்து அண்ணன் சொல்கிறாரு, நம்ம நன்மைக்கு தான் அண்ணன் சொல்லுவார். அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டோம், எடப்பாடி தேர மாட்டாருங்கிறத இப்போ திருமாவளவனே சொல்லிட்டார. ஸோ திருமாவளவனோட அந்த புள்ளிக்குள்ளே தான் இது வெப்பேரி புள்ளியும் இருக்கும். பட் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு வந்து அவங்க இருதுருவ அரசியலுங்க வேணும்னு அவங்களோட அதிகாரத்தை பற்றி கூட கவலைப்படாமல் இருதுர அரசியல் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க பரிதவிச்சு போவாங்க. ஜெகத் கஸ்பார்கள் பரிதவிச்சு போவாங்க. அவங்க பரிதவிக்கணுங்கிறது தான் எங்கள் எண்ணம். எங்களுக்கு வந்து உள்ளூர் சண்டை, உள்ளூரில் நாங்கள் மன வலிமையோடு எழும்பிட்டோம். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் நாங்கள் தன்னம்பிக்கையோட மருத்துவ லிஸ்ட் எடுத்தால் நாங்கள் எழும்பி நிற்கிறோம். மன வலிமை இழந்த ஜெகத் கஸ்பார் வந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த மன வலிமை இல்லாத ஜெகத் கஸ்பார் கூட்டம் தான் வந்து ரொம்ப சிரமப்படும். என்ன செய்ய, பாவம். சரி சார், இப்போது நீங்களே சொன்னீங்க, இப்போ ஈரோட்டில் அண்ணாமலை நிற்கணும் நீங்கள் எதிர்பார்த்து, பட் ஃபார் சம் ரீசன் இதில் வந்து பல பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அண்ணாமலை ஸ்பெசிஃபிக்காக நான் வரல, பிஜேபி உள்ள எடப்பாடி ஆதரவு ஆட்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ இந்த ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி வில் அண்ணாமலை ஸ்டாண்ட் இன் திஸ் ஃபைட்? நிச்சயமா எடப்பாடியால் லாபம் இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, சீயிங் இஸ் பிலீவிங். பிரஜாதிகள் ஓட்டு உள்ள வார்டுகளில் ரொம்ப கீழே போயிட்டார். ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு பிஜேபி டெல்லி தலைமை ஏற்றுக்கூடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இதில் வந்து டெல்லி தலைமை இதை என்ன நினைக்கலாம், பிஜேபிக்கு நான் வளர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறது வேற, பிஜேபிக்கு ஒன்று எம்பி ஜெயிக்கணுன்றது அதாங்க. அந்த 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 இதில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, வருதுங்க. நான் மறுக்க வரல. அது ஷுவர் ஷாட்டுன்னா எடப்பாடிக்கு நிற்கக்கூடிய மரியாதை வேறு. அதைத்தானே உங்கள்கிட்ட தெள்ள தெளிவாக சொன்னேன். எடப்பாடிக்கு அந்த தகுதி இல்லை, அந்த பலத்தில் அவர் இல்லைங்கிற புள்ளி தானே இன்றைக்கி ப்ரிடாமினண்டாக காங்கிரஸ் கருதுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கருதுறாங்க, பாமக கருதுறாங்க, பாஜக டெல்லி தலைமை கருதுது, அண்ணாமலை இப்போ உடனே கருத ஆரம்பிச்சிட்டாரு. யாராவது மாற்றி கருதுனாங்கன்னா அவங்க அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்க சப்ஸ்டான்ஷியேட் நேற்று வரை பண்ணியிருக்கலாம். அந்த ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலைஸ் போனதும் ரவீந்திரன் துரைசாமி டீம் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறது பாஜக தரப்புக்குள்ளே எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது. நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கலைங்கிறது பூத் வைஸ் அனலைஸில் தெளிவாக தெரியுது. நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக மட்டும் சொல்லுங்கள், எடப்பாடி அரசியல் கரெக்டாக பண்ணுறாரு இந்த விஷயத்தில்? எடப்பாடி கண்டிப்பாக சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு எது லாபமோ அந்த பொலிட்டிக்ஸை தான் பண்ணுறாரு. இப்போ பாஜக தேவைங்கிற பொலிட்டிக்ஸை திரிபுரா நாகாலாந்த வெற்றியை ஆதரித்து பண்ணிட்டாரு. இந்த இடத்துல தான் சவுக்கு சங்கர், இவர் ஃபாதர் ஜெகத் கஸ்பார், இந்த மாதிரி நண்பர் ஜென்ராம் போன்றவங்க ஏமாந்து போய் நிற்கிறாங்க. பாஜக மைனஸ்ன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி இன்றைக்கி பாஜக ப்ளஸ்ன்னு கருதுறாரு. எந்த அளவுக்குங்கிற அளவில் தான் இன்றைக்கி அவங்க வேறுபடுறாரு. அதைத்தான் வந்து கடம்பூர் ராஜு ஜெயக்குமார் பேட்டி காட்டுது. நம்ம வந்து தரவுகளை வச்சு தான் சொல்கிறோம். நாளைக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது அதை நாளைக்கு பேசிட்டு போகிறோம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இஸ் அண்ணாமலை லாயல் டு மோடி? ஏன்னா அவர் வந்து அவர் மீறி வைக்க ஒரு விமர்சனமே என்னன்னா, தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறது பதில். எனக்கே அந்த விமர்சனம் இருக்குது அவர் மேலே. இஸ் ஹி லாயல் டு மோடி? ஹீ இஸ் எ வேல்யூ அடிஷன் டு மோடி. லாயல் டு மோடியாக இருந்தால் தான் அங்கே வந்து யாருனாலும் சக்சீட் பண்ண முடியும். அதுவும் அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். ஓகே சார்,
இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். நன்றி சார். அடுத்த கட்டத்தில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சார். தேங்க்யூ. சரி பார்ப்போம். தோத்து போனவங்களுக்குள்ள உள்ள சண்டையை மீண்டும் நம்ம ஜாலியாக பேசுவோம். செங்கோட்டை அண்ணன் வந்து ஆளுங்கட்சியில் உள்ள சண்டை மாதிரி செங்கோட்டை அண்ணன் சொன்னால் தான் நமக்கு வருத்தம். இவ்வளவுக்குள்ள அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி திண்டுக்கல் மாதிரின்னு சொல்லிட்டாரு பாருங்க. இது இது திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜாங்கிரியா மாற்றுறாங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு காமெடியோ அதே மாதிரி திண்டுக்கல் மாதிரி ஈரோடு கிழக்குன்னு அண்ணன் எலெக்ஷன் முன்னே பெரிய காமெடி பண்ணிட்டார் செங்கோட்டை அண்ணன். ஓகே. ஆனால் நான் எப்போன்னு சொல்லிக்கிறேன்ப்பா, இந்த கமெண்ட்ஸில் சொல்ல போட்டு நண்பர்களே, அதே மாதிரி சமூக வலைத்தளம் பேசுகிறேன், ரவீந்திரன் துரைசாமி சொல்லி ஒன்று நடக்காதுன்னு கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்களே, அவர் சொன்னதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் மனசாட்சி எழுந்தால் இந்த ஒத்துக்கோங்க.